வள்ளுவனுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு திருக்குறள் சொல்ல போகிறேன், அதனுடைய பொருளும் சொல்ல போகிறேன். இதை விரும்புகிறவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த என்ன குறள்னா, இன்றைக்கி ஈனும் பொழு பெருதுயர் தாய் நினைத்து உவக்கும் தன் மகன் பிறர் ஈனும் துயர் துடை கற்றான் எனின் அப்படின்னு முடிச்சிருக்கிற இந்த குறளை. இதனுடைய பொருள் என்னவென்றால், ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது பெறுகின்ற துயர் வலி அதனை பின்னாளில் எண்ணி இன்பம் உருவாலாம். எப்பொழுது தெரியுமா? அந்த குழந்தை பெறுகின்ற துன்பத்தினை நீக்கும் பொழுது அப்படின்னு இந்த பொருள்பட எழுதியிருக்கிறேன். இந்த குறள் திரும்பவும் சொல்கிறேன், கேளுங்க. ஈனும் பொழு பெரு துயர் தாய் நினைத்து உவக்கும் தன் மகன் பிறர் ஈனும் துயர் துடை கற்றான் எனின் அப்படின்னு முடிச்சிடும். இந்த குறள் பிடித்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வள்ளுவனுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு திருக்குறள் சொல்ல போகிறேன், அதனுடைய பொருளும் சொல்ல போகிறேன். இதை விரும்புகிறவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த என்ன குறள்னா, இன்றைக்கி ஈனும் பொழு பெருதுயர் தாய் நினைத்து உவக்கும் தன் மகன் பிறர் ஈனும் துயர் துடை கற்றான் எனின் அப்படின்னு முடிச்சிருக்கிற இந்த குறளை. இதனுடைய பொருள் என்னவென்றால், ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது பெறுகின்ற துயர் வலி அதனை பின்னாளில் எண்ணி இன்பம் உருவாலாம். எப்பொழுது தெரியுமா? அந்த குழந்தை பெறுகின்ற துன்பத்தினை நீக்கும் பொழுது அப்படின்னு இந்த பொருள்பட எழுதியிருக்கிறேன். இந்த குறள் திரும்பவும் சொல்கிறேன், கேளுங்க. ஈனும் பொழு பெரு துயர் தாய் நினைத்து உவக்கும் தன் மகன் பிறர் ஈனும் துயர் துடை கற்றான் எனின் அப்படின்னு முடிச்சிடும். இந்த குறள் பிடித்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.